என்னப்பா? நீ இன்னும் மாறவே இல்லையாமா? நான் சரியா இருக்கும்போது எதுக்குப்பா மாறணும்? இது பாரு பல்லவி, என் மனசுக்கு தோன்றதை நான் சொல்றேன். உன்னை கன்வின்ஸ் பண்ணணும்னோ இல்ல கண்ணனை பத்தி புகழ்ந்து பேசணும்னோ நான் இதை சொல்லல. சொல்லுங்க. கண்ணனை விட ஒரு பெஸ்டான மாப்பிள்ளை நிச்சயமா உனக்கு கிடைக்க மாட்டான். அவன் கிட்ட இருக்கிற நிறைய குவாலிட்டி அந்த ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கிட்டயுமே இல்ல. ஏன் இன்னும் சொல்லணும்னா என்கிட்டயே இல்ல. நான் மாப்பிள்ளைய பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன். கண்ணனுக்கு பிசினஸ் சரியா வரலங்கிறத தவிர நிச்சயமா வேற எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன கேட்டா அத கூட நான் ஒரு குறைய சொல்லவே மாட்டேன். உண்மை சொல்லணும்னா அஜயை விட கண்ணன் தான் பெஸ்ட். அஜய் ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு அவளை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தான். கடைசியில உன்னை விட்டுட்டு அவ கூடவே ஓடிட்டான். ஆனா பாரு, கண்ணன் அப்படி இல்ல. ஒருத்தங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா லைஃப் லாங் உண்மையா இருப்பான். அது எனக்கு நல்லா தெரியும். நீ அவனை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்றங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் அதை கண்டுக்கிட்டானா? எவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு உன்னை எவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறான். அது மட்டும் இல்ல, எங்க கூட எவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கான். ஏ, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட கூட ரொம்ப ஈஸியா பழகுறான். வந்தவங்க எல்லாருமே உள்ள வரும்போது கண்ணனை வேற மாதிரி தான் நினைச்சாங்க. மார்கதரிசி விவரம் இல்லாத ஒரு பையனை கம்பல் பண்ணி பல்லவிக்கு கட்டி வச்சிட்டான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாரோட மைண்ட் செட்டும் மாறி இருக்கும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றவன் கெட்டிக்காரனா இருக்கணுங்கிறது மட்டும் அவசியம் இல்ல. அவன் ட்ரூ ஹார்ட்டடா இருக்கணும், ரொம்ப அன்பானவனா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்ணகிட்ட நிச்சயமா அந்த குவாலிட்டி இருக்கு. சத்தியமா சொல்றேமா, இவனை விட பெஸ்டான ஒருத்தன் எங்க தேடினாலும் நிச்சயமா கிடைக்க மாட்டான். கொஞ்சம் நிறுத்துங்க டாடி. இந்த ஃப்ரீ அட்வைஸ்ல எனக்கு சொல்றதுக்கும் பிடிக்காது, கேட்கவும் பிடிக்காது. அதான் உங்களுக்கே தெரியும்ல. நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க போறதே கிடையாது. அவனுக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையிலும் நான் அவனை ஏத்துக்கவும் மாட்டேன், அவன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன். அவன் எவ்வளவு நல்லவனா வேணாலும் இருந்துட்டு போட்டும், எனக்கு அவன் அன்ஃபிட். நான் ஒரு நோக்கத்துல அங்க போயிருக்கேன். அதை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு சின்ன டூல் தான் கண்ணன். மத்தபடி அவனுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் இதை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க.